நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள நடுத்தெரு புதுசாரம் பகுதியில் தமிழ் செல்வம் என்பவருக்கு மூளைவாதம் நோய் ஏற்பட்டு உறுப்புகள் செயலிழந்தது. உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ கட்டில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள நடுத்தெரு புதுசாரம் பகுதியில் தமிழ்ச்செல்வம் என்பவருக்கு மூளைவாதம் நோய் ஏற்பட்டு உறுப்புகள் செயலிழந்தது. அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி கூறினார்கள். உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ கட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, சாரம் பூத் தலைவர் சுகுமாரன் ஆகியோர் உடன் இருந்தனர். அந்த குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். எங்கள் பேர் பூரணி, தம்பி பேர் தமிழ். சார் வந்தார், எலெக்ஷன் அப்போ வந்தார், திருப்பியும் வந்தாங்க நன்றி சொல்ல. அப்போ வர்றப்ப
தம்பியை பார்த்தாங்க, என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் கட்டில் வேணும்னு சொன்னோம். சரின்னு உடனே சுகுமார்கிட்ட சொல்லி சுகுமார் உடனே ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு சார்கிட்ட சொல்லி வாங்கிட்டாங்க. ஸோ சார்லஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பருகும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் எந்திரத்தை வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாரம் துவக்க பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதாகி விட்டதாக தெரிவித்தார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பருகும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் இயந்திரத்தை வழங்கினார். அதனை உபயோகித்த குழந்தைகள் மிகவும் சந்தோஷத்துடன் இன்று குடிநீரை பருகினார்கள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ அவர்களுக்கு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் மற்றும் குழந்தைகளும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். டீச்சர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் இங்கே ஊழியர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் அரசு தொடக்கப்பள்ளி சாரம் வட்டம் 1 பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். நான் முதல் வகுப்புக்கு ஆசிரியராக இருக்கின்றேன். என் பெயர் திருமதி ரோஷினி. எங்கள் பள்ளியில் பசங்களுக்கு நல்ல சுத்தமான குடிநீர் வேணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த தருணத்தில் தான் எங்கள் தொகுதியுடைய எம்எல்ஏ திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்தார். அப்போ நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி மாணவர்களுக்கு சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தேவை அப்படின்னு எங்களுடைய தேவையை நாங்கள் சொன்ன உடனே அடுத்த மாத்திரத்திலேயே அவர் எங்களுக்கு இந்த குடிநீருக்கான ஏற்பாடுகளை உடனடியாக செஞ்சு கொடுத்தாரு. இது இப்போ எங்களுக்கு இந்த குடிநீர் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு தங்குதடையின்றி சுத்தமான குடிநீர் கிடைக்கின்றது. இதை ஏற்படுத்தி தந்த எம்எல்ஏ சார் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் ஊழியர்கள் மாணவ கண்மணிகள் சார்பாகவும் எங்களது நன்றியினை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. துரைவேல் அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை சிறப்பான முறையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ஞான பிரகாசம் 7வது தெருவில் துரைவேல் அவர்களுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் தனியார் மருத்துவமனை அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் போதுமான வசதி இல்லாத காரணத்தினால் அவரால் தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லை. எனவே லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி நாடினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி பொது மருத்துவமனையின் உயர் மருத்துவர்களிடம் உதவியை நாடி பரிசோதனை செய்து துரைவேல் அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை சிறப்பான முறையிலும் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. பின்பு அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடைய ஆம்புலன்ஸ் வண்டியில் வீடு திரும்பினார். அவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி துரைவேல் இல்லத்திற்கு சென்று நேரடியாக அறுவை சிகிச்சையின் தற்பொழுதைய நிலையை குறித்தும் நலம் விசாரித்தார். துரைவேல் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். அதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் இல்ல தையிலே பிடிச்சாங்க. ஓகே ஓகே இனிமேல் இனிமேல் போகும் பொறுப்பு தான் எங்கள் துரைசாமி அவர்களுக்கும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஐயா அவர்களுக்கும் எல்லாம் சார்லஸ் சார் தான் பாராட்டிடும். சுகர் நிறைய இருந்துச்சு. அப்புறம் என்ன பார்த்து அது நோட் பண்ணாரு.
நகராட்சி ஆணையர் திரு அருமையா. இது எதுக்கு பண்றோம்னா நிறைய பேர் இந்த மாதிரி பயனடைகிறது. வீடு பேர் வந்து வீடு வரைக்கும் வருது. அந்த தடுப்பு கட்டை உடஞ்சிருக்கு. அதை பேட்ச் ஒர்க் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு லெட்டர் மாதிரி எடுக்கலாம். சரி, அது இதா இருக்குன்னா பெரிய மரம் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வேண்டியதானே. வீட்ல இருந்து குப்பைகளை நீங்க சரியா மக்கும் குப்பை மக்காத குப்பையா உங்ககிட்ட இருந்து நாங்க சமூக பொறுப்பா நாங்க இதை எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? நாங்க எதிர்பார்க்கறது வீட்ல இருந்து நீங்க குப்பை சரி, ஆனா நான் பார்த்தேனே. ஐயா வணக்கம். காமராஜர் சட்டமன்ற தொகுதி சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி 2 வருஷமாக எனக்கு உடம்பு சரியில்லேருந்து உங்களுக்கு புண்ணியத்தால் இன்றைக்கி ஆம்புலன்ஸ் வீட்டுக்கே வர வச்சு என்னை இட்டுனே போயிட்டு ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணி உடனே ஸ்பெஷல் வார்டு கொடுத்து உடனே ஒரு 10 நாள் பொறுத்து உடனே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடித்து அதே ஆம்புலன்ஸில் என்னை திருப்பி வீட்டுக்கு வர வச்சாங்க. நல்ல உங்கள் புண்ணியத்தில் ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சது. பராமரிப்பின்றி பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தம். ஒப்பந்த ஊழியர்களுக்கு 15 நாட்களுக்கும் குறைவாக பணி. பிஆர்டிசியை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக பொதுமக்களுக்கான போக்குவரத்து சேவை தொடர்ந்து குறைந்து வருகின்றது. போதிய பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்கள் இல்லாத காரணத்தினால் ஏராளமான பேருந்துகள் பணிமனையில் பழுதடைந்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக புதுச்சேரியில் நாள் ஒன்றிற்கு சுமார் 4.5 லட்சமும் காரைக்காலில் ரூபாய் 2.5 லட்சமும் வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது. இதன் நேரடி விளைவாக நிரந்தர தினக்கூலி ஒப்பந்த மற்றும் வவுச்சர் அடிப்படையில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு மாதத்தில் 15 நாட்களுக்கும் குறைவாகவே பணி வழங்கப்படுகின்றது. இதனால் அவர்களின் வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு குடும்பங்களின் வாழ்வாதாரம் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் பிஆர்டிசியில் கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கழக பேருந்தில் பயணம் செய்ய ஃபேமிலி பாஸ் வழங்க வேண்டும். அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் குரூப்பில் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும். அனைத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் முழு மாத ஊதியம் பெறும் வகையில் பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குமுளி வழித்தட பேருந்துகளுக்கு 2 ஓட்டுநர்கள் உடனடியாக நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களின் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தோழர் ஞானவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தேவநாதன், வடிவேல், தமிழ்ச்செல்வன், கலைவாணன், விஜயராகவன், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன், கலிய பெருமாள், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலை மாமணி நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் அன்னை தெரேசா நகர் பகுதியில் 1,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் அன்னை தெரேசா நகரில் சாலை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இதனை செயல்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக ரூபாய் 1,97,00,000 செலவில் வடிகால் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைத்திட அரசாணை பெறப்பட்டு அதன் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முன்னிலை வகித்தார்.
விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், அப்பகுதி பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். புதுடெல்லியில் நீட் தேர்வை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரை கைது செய்ததை கண்டித்து அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுடெல்லி நீட் தேர்வை கண்டித்து நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதை கண்டித்தும், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்களை கைது செய்ததை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதில் அரியாங்குப்பம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அறிவுறுத்தலின் பெயரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர்கள் சுசேராஜ், சுவாமிநாதன் ஆகியோர் தலைமையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கத்திலிருந்து திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மார்க்கெட் வீதி, பைபாஸ் சாலை வழியாக பேரணியாக சென்று அரியாங்குப்பம் சிக்னல் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அன்புமணி, விநாயகமூர்த்தி, விஸ்வநாதன், விளையாட்டு பிரிவு மாநில தலைவர் ராஜாராமன், ஜீவகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழ், அருளரசன், பாரதி, மகளிர் காங்கிரஸ் தொகுதி தலைவி அன்னலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அரியாங்குப்பம் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்து சென்று பின்னர் விடுவித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் பொறமோர் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் விக்சித் பாரத், ரோஜ்கர் மற்றும் ஜீவிதா மிஷன் திட்டத்தின் மூலம் 5,80,000 மதிப்பில் நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள பொறமோர் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து முதல் கட்ட பணிகளை துவக்கி வைத்தார். இதில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் ஆறுமுகம், கனகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் நோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.